தயவு செய்து உங்கள் வாயை மூடிக்கோங்க. உங்கள் வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குங்களா? தயவு செய்து உங்கள் வாயை மூடிக்கோங்க. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கார் வாங்க போகிறீங்களா? தயவு செய்து உங்கள் வாயை மூடிக்கோங்க. புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறீங்களா? தயவு செய்து உங்கள் வாயை மூடிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக தயவு செய்து வாயை மூடிக்கோங்க. டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத். நம்ம டார்கெட் நிறைய நேரத்தில் ஃபெயிலியர் ஆகுது. ஃபார் ரீசன் என்ன நினைக்கிறீங்க? அடிக்கடி தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத நபர்களில் நம்ம வாயை ஓப்பன் பண்ணுறதுல தான் நம்ம ஃபெயிலியரை நம்ம சந்திக்கிறோம். நம்ம திட்டங்களை, நம்மளுடைய நோக்கங்களை நம்ம நல்லவங்கன்னு நினச்சிருக்கக்கூடிய ஃபேக் நண்பர்கள், ஃபேக் ரிலேட்டிவ்ஸில் நம்ம வாயை திறப்பதனால தான் நம்ம ஃபெயிலியரை சந்திக்கிறோம். ஸோ உங்களை விட, அதாவது நம்மளை விட அவன் மேலே வந்துடுவாங்கிற நினைப்பில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட தயவுசெய்து உங்கள் வாயை மூடிக்குங்க. நம்ம கண்டிப்பாக அது நம்மளுடைய இலக்கை அடைய முடியும். விதியை மதியால் வெல்ல முடியாது என்பதன்படி ஆண்டவன் நமக்கு என்ன தலையெழுத்து கொடுத்துருக்கானோ அந்தபடி நம்ம உயர்ந்த இடத்துக்கு போவோம் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சு தான் நம்ம என்னைக்குமே நம்ம வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்பது